பொதுவாகவே எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நாம யோசிச்சா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா மற்றவங்களை தாண்டி கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படியும் சொல்ல மாட்டாங்கங்க. என்னன்னா சரியான மென்டலா இருப்பான் போல, லூஸு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே ஐடியா செமையா ஒர்க் அவுட் ஆகும்போது என்ன சொல்லுவாங்க, வாவ் வாட் அ வண்டர்ஃபுல் பர்சன், என்ன மாதிரி யோசிக்கிறான் பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த நம்ம மாற்றி யோசிக்கணுங்க. எல்லாரும் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஐடியா வருது அப்படின்னா உடனே அதை ஒர்க் அவுட் பண்ணிடக்கூடாது. அதை ரீதிங்க் பண்ணணும். ரீதிங்க் பண்ணால் என்ன நல்லது நடக்கும்? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இன்னைக்கு ஒரு சைக்காலஜி ரிலேட்டடான புக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கோட நேம் திங்க் அகெயின், ரிட்டன் பை ஆடம் கிராண்ட். இந்த ஆடம் கிராண்ட் எழுதின ஆப்ஷன் பி கூட நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்போம். கேட்காதவங்க அதோட லிங்க் கொடுக்குறேன், கேட்டு பாருங்க. ஓகே, இந்த திங்க் அகெயின் அப்படின்றது இந்த புக்கை ஆரம்பிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிப்பாருங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து ப்ரொஃபஸர், அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிஸ்ட் எல்லாமே. ஸோ நிறைய சைக்காலஜி ரிலேட்டடாக புக்ஸ்லாம் எழுதுகிற ஐடியாஸ் கொடுக்குறது. அப்புறம் கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த பெரிய பெரிய கம்பெனிலலாம் இவரை கன்சல்டண்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்படி என்ன அவர் எழுதியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படி செம்ம ஓப்பனிங் சீனாக ஆரம்பிப்பாருங்க. என்ன அப்படின்னா, 1949 மோண்டானா ஃபாரஸ்ட், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில். அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தீ பற்றி எரியுது, ஃபயர் ஆகிடுது. ஸோ அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 13 ஃபயர் ஃபைட்டர்ஸாக கூப்பிட்றாங்க. ஸோ அவங்க ஃப்ளைட்லேருந்து மேலேருந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஓகே இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அணைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இறங்குறாங்க. இறங்கி பார்த்தா அந்த மரம் செடி கொடியில் தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, இதை ஸ்டாப் பண்ண முடியாது, நாம் உயிரை ஃபஸ்ட் நம்ம காப்பாற்றிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அந்த டீம் கேப்டன் வேக்டாஜ் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஃபுல்லாக முன்னாடி ஏற்கனவே தீயெல்லாம் பற்றிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்த தாண்டி ஒரு எம்டி லேண்ட் இருக்குது. அந்த இடத்துல ஒரு தீக்குச்சி எடுத்து சின்னதாக ஃபயர் பற்ற வைக்கிறாரு. பற்ற வச்சுட்டு எல்லாரும் இந்த இடத்துல அப்படியே படுத்துக்கோங்க அப்படின்றாரு. என்னது, ஏற்கனவே தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, இவனா பைத்தியமா இந்த இடத்துல போய் ஃபயரை பற்ற வச்சுட்டு இருக்கான் திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பைத்தியத்தோட நாமெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஓடுறாங்க. ஓடி மலை மேலே ஏறி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இறந்துடுறாங்க. அதில் 2 பேர் மட்டும் அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி மலை மேலே போயிட்டு தப்பிச்சிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல ஃபயர் பற்ற வச்சார்ல சின்னதாக அந்த எம்டி லேண்டில், அங்கே என்ன பண்ணுறாரு, அப்படியே தலையில் வந்து ஈர துணியை வச்சுட்டு போத்திக்கிட்டு படுத்துடுறாரு. ஸோ அந்த இடத்துல தீ வராமல் டைரக்ஷன் மாறி போயிடுது. எப்படி அப்படின்னு பார்க்குறாங்க. எப்படி அப்படின்னா, யூஸ்வலாகவே எங்கே வந்து இலை தழைலாம் அதிகமாக இருக்கும் அங்கே தானே அங்கே ஃபயர் பரவிட்டே வரும், திரும்ப திரும்ப தீ பற்றும் இல்லையா? ஸோ இப்போ எம்டி லேண்டில் வந்து திரும்பவும் ஏதாவது இறகு அந்த மாதிரி செடி ஏதாவது இருந்ததுன்னா அந்த குட்டியாக ஒரு ஃபயர் பற்ற வச்சாலும் அதுவே அணைஞ்சிரும். அதே மாதிரி எம்டி லேண்டில் வந்து எதுவும் வராது. அடுத்து ஏற்கனவே குட்டி குட்டி ஃபயர் இந்த இடத்துல இருக்கனால ஃபயர் வந்து மேலும் பரவாது அப்படின்ற மாதிரி அவரோட ஐடியா. ஸோ இந்த ஐடியாவை அவருக்கு ஒர்க் அவுட்டாக ஆச்சு, உயிரும் பழைச்சிட்டாரு. நெட்லலாம் இது பயங்கரமாக வைரல்ங்க, நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள் 1949 மவுண்டானா இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாங்க ஐடியாவை, எம்டி லேண்டில் இந்த ஃபயர் பற்ற வச்சா ஏற்கனவே ஃபயர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபயர் வந்து எதுவும் திரும்ப டிஸ்டர்ப் ஆகாது இல்லையா? ஸோ அதுதான் அவரோட ஐடியாவாக இருந்தது. இந்த மாதிரி எப்பயுமே ஒரு ஐடியாவை நம்ம ரீதிங்க் பண்ணும்போது செமையாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இது எரேசர் யூஸ் பண்ணுவாங்கள்ல நம்ம எக்ஸாம் டைம்லலாம், அதில் எத்தனை பேர் எரேசர் யூஸ் பண்ணி அந்த எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, எரேசர் யூஸ் பண்ணும்போது அந்த இம்ப்ரெஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர்லேருந்து ராங்க்கு வந்திருக்காங்க, ராங்காலேருந்து கரெக்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்து ராங்காக போனவங்க வந்து 25% தான். ஆனால் ராங் ஆன்சர்லேருந்து கரெக்டாக வந்தவங்க வந்து 50%க்கு மேலே. இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீதிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த டோட்டலாக வந்து பீப்புள்கிட்ட வந்து 4 மைண்ட் செட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ப்ரீச்சர் மைண்ட் செட். இந்த ப்ரீச்சர் மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சொல்லுவாங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபாலோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறேன், இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா அதே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நான் தான் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு அவங்க என்ன எக்ஸாம்பிள் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது ப்ரீச்சர் மைண்ட் செட். இன்னொன்று ப்ராசிக்யூட்டர் மைண்ட் செட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் தேடுறது.
பார்த்தீங்களா, இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கேன், இதில் இத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்ன ஐடியா பெஸ்ட்டுன்றதுக்கு நிறைய எவிடன்ஸ் காட்டுற மைண்ட் செட். அடுத்த தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன் மைண்ட் செட். பொலிட்டிஷியன் மைண்ட் செட்னா ஒருவேளை அந்த ஐடியா எத்திக்கலாக ராங்காக இருந்தால் கூட நிறைய பேர்த்தோட சப்போர்ட்டை வச்சு அந்த ஐடியா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆத்தர் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுதான் அப்போ சரின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மைண்ட் செட், சயின்டிஃபிக் திங்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சயின்டிஸ்ட் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு என்ன விஷயம் தெரியாதோ அதில் தான் நம்ம வந்து நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. எப்பயுமே தெரிஞ்ச விஷயத்தில் அவங்க தேட ஆரம்பிட்டாங்க. எனக்கு என்ன தெரியாது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு தேடுவாங்க. ஒருவேளை அந்த டேட்டா தப்பாயிடுச்சுன்னா ஓகே அப்படி சொல்லி திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி யோசிச்சுப்பாங்க. இதுதான் சயின்டிஃபிக் திங்கிங். ஸோ அந்த சயின்டிஃபிக் திங்கிங் தான் எப்போவுமே இருக்கணும்ன்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு ரீதிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச விஷயத்தையுமே கூட நீங்கள் ரீதிங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பொதுவாகவே பீப்புள் சக்ஸஸ் ஆகாமல் திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்க, அவங்க திங்கிங் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. என்னென்னா ஒன்று சொல்லுவாங்க ஆர்ம் சேர் கோச் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இதென்னா ஆர்ம் சேர் கோச் அப்படின்னீங்கன்னா சேரில் உட்காந்துருப்பாங்க, உட்காந்துக்கிட்டே நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான்லாம் என்னால் எவ்வளோ டேலண்ட் தெரியுமா, நான்லாம் சச் அ டேலண்டட் பர்சன் அப்படி இப்படின்னு அவங்கள பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கூகுளில் பெரிய ஆளாக வருவேன், நான் வந்து இதில் பெரிய ரைட்டராக வருவேன் அப்படின்னு கனவு மட்டுமே சேரில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறது, வேறு எதுவுமே ஆக்ஷன் செய்ய மாட்டாங்க. அடுத்து இன்னொரு பீப்புள் இருப்பாங்க, இவங்க எப்படின்னா இம்போஸ்டர். இவங்க எப்படின்னா அதாவது இவங்கக்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஐயோ தப்பாயிடுமோ ஓவராக ஹெசிடேட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ரெண்டை விட்டுமே வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் சேஃப்டி அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ ஐடியா கொடுக்கும்போது நீங்களே ஒர்க் பண்ணுற இடத்துல எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் எம்டிக்கோ இல்லை ஜிஎம்க்கோ இல்லை ஹெட்டுக்கோ வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற ஐடியா மட்டும்தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த ஹெட்டுக்கு என்னென்னா அவர் நிறைய சக்ஸஸ் பார்த்துருப்பாரு, ஃபைல் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு, இவர் சொல்கிற ஐடியா மட்டும் கேட்கலான்னு சொல்லிட்டு என்ன ஐடியா சொன்னாலும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆனால் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் மற்றவங்க கீழ் மட்டத்தில் இருக்க ஜூனியர்ஸ்லேருந்து எல்லாத்தோட ஐடியாவை கேதர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வராங்களோ அந்த ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுதாங்க சைக்கலாஜிக்கல் சேஃப்டி அப்படின்ற ஒரு டேர்ம். அது மட்டும் இல்லாமல் இங்கே திங்க் பண்ணுறவங்கள 3 பிரிவாக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் திங்கிங், இண்டிவிஜுவல் ரீதிங்கிங். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பிளாக்பெரி அப்படின்னு ஒரு ஃபோன் இருந்தது இல்லையா, கீபேடு. அந்த ஃபோன் வந்து பேசிக் என்னன்னா நம்ம கால் பண்ணிக்கலாம், மெயில் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து கொஞ்சம் டெவலப் ஆக 1997லலாம் எல்லாரும் கூட இருக்க இன்ஜினியர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, மெயில் மட்டும் வேணாம், வேறு ஏதாவது இந்த சாங் கேட்குற மாதிரி கேம்ஸ் எதாவது லான்ச் பண்ணலாம், அதே மாதிரி டச்சுக்கு நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொன்னப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா பிளாக்பெரியோட சிஇஓ இல்லை நான்லாம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், அதெல்லாம் பேட்டரி ட்ரைன் ஆகிடும், வேண்டாம், இதே இருக்கட்டும், பீப்புளுக்கு என்ன கால் பண்ணும் மெயில் பண்ணும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இதே சமயத்தில் இவங்க காம்படிட்டர்ஸ் இந்த ஐஃபோன், சாம்சங் இவங்களாம் என்ன பண்ணாங்க, டச் ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஐஃபோன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாங்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி கேட்குற மாதிரி வந்து பண்ணுறாங்க. அப்போது என்னென்னா அப்பயும் பிளாக்பெரி கிட்ட சொல்கிறாங்க நாமளும் கொஞ்சம் மாற்றுறேன், இல்லை நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லி அவர் அடம் பண்ணதுனால, ரீதிங்க் பண்ணாததுனால இப்போ பிளாக்பெரி எங்கே இருக்குன்னே தெரில. இதே ஐஃபோன் பாருங்கள், இதே ஸ்டீவ் ஜாப்ஸை ஒத்துக்கல, அதான் ஐபேடில் இவ்வளோ சாங்ஸ் இருக்குது, ஐபேட் மட்டும் போகுது, ஐஃபோன்லாம் வேணாம், இன்ஜினியர் சொல்கிறாங்க ஐஃபோன் ஒன்று டெவலப் பண்ணலான்ட்டு, வேணான்னு சொல்கிறார். ஆனால் ஃப்யூச்சரில் அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்போது ஒரு ஐடியாவை ரீதிங்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்டர்பர்சனல் ரீதிங்கிங். இந்த இன்டர்பர்சனல் ரீதிங்கிங்னா என்னென்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. எப்போவுமே ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அப்படின்னாலே அமெரிக்காவுக்கு வந்து கொஞ்சம் இதாகும் இல்லையா, பிடிக்காது பிளாக் பீப்புள் அப்படின்னாலே. ஸோ அப்போது அங்கே வந்து ஒரு பியானிஸ்ட், அவரோட நேம் வந்து டேரில் டேவிஸ், இது கூட நீங்கள் நெட்டில் தேடினா வரும் இன்ஃபர்மேஷன். ஸோ அவர் வந்து நல்ல ஃபேமஸ் பியானிஸ்ட். அவரை பார்த்து ஒயிட் பீப்புளெலாம் நீங்கள் கேட்குறாங்க, உங்களோட இதை தான் ஒரு பிளாக் ஒயிட் மேன் வந்து சொல்லியிருக்காரு, உங்களை தான் ஒரு ரோல் மாடலாக எடுத்திருக்காரு பியானிஸ்டா அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்குறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அப்போ ஒயிட் பீப்புளெலாம் கூப்பிட்றாங்க, அடுத்த வாரம் நாங்கள் ஒரு கன்சர்ட் பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னோடனே ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ஒயிட் பீப்புளெலாம் வந்து பேசிக்கிறாங்க, எப்படி ஒரு பிளாக் மேனுக்கு வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்க முடியும்
அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் கேட்குறாரு டேரியல் டேவிஸ் என்னன்னா, ஏன் உங்களுக்கு பிளாக் பீப்புள்னாலே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னும் போது, இந்த ட்ரிபிள் கே அப்படின்றவ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து டெரரிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கலாமே. யார் இந்த பிளாக் பீப்புள் யார் தப்பு பண்ணாலும் உடனே கேள்வி கேட்காம கொண்டுறது தான். ஸோ சட்டம் இதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை அப்போல்லாம். அப்படி இருக்கும்போது இவர் கேட்குறாரு டேரியல் டேவிஸ், ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னும் போது அந்த கேகே அந்த ட்ரிபிள் கே குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு என்னென்னா பிளாக் பீப்புள் அப்படின்னாலே தப்பு பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட டிசிப்ளின் இருக்காது, அதனால நாங்கள் தப்பு பண்ணால் கொண்டுருவோம் அப்படின்னு. அப்போ இவர் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுறாரு. ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், சீரியல் கில்லர்ஸ் ஒயிட்டில் அதிகமாக இருக்காங்களா பிளாக்ல அதிகமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒயிட் பீப்புள் சைடில் சீரியல் கில்லர்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்கன்னு ஒரு எவிடன்ஸோட காட்டுறாரு டேட்டாவை. அப்படி இருக்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த டெரரிஸ்ட் குரூப்லேருந்து வெளியே வந்து நார்மல் லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், ஓப்பன் மைண்டடாக இருந்ததுங்க. யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஒயிட் பீப்புள் அந்த டைமில் ஓப்பன் மைண்டோடு இருந்ததுனால அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆர்கியூ பண்ணணும் ஒரு விஷயத்துக்காக. ஆர்கியூ பண்ணும்போது வந்து நம்ம எப்படி அந்த ஆப்போசிட்டில் சொன்னால் கேட்பாங்களோ அப்படின்ற மாதிரி. இதுக்கு தாங்க டான்ஸ் வித் ஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பார்ட்னர் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் ஆடுறதை விட உங்கள் எனிமி கூட டான்ஸ் ஆடணும். டான்ஸ்னால் அவங்க கூட என்ன கொடுக்கணுமோ கொடுக்கணும், எடுக்க வேண்டியதை எடுத்துக்கிட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகணும் அப்படின்றாங்க. இது வந்து இன்டர்பர்சனல் ரீதிங்கிங். அடுத்து கலெக்டிவ் ரீதிங்கிங்னு ஒன்று இருக்குங்க. இது என்னென்னா 2 குரூப்பாக டிவைட் பண்ணுறாங்க. அபார்ஷன் பற்றி பேசுகிறாங்க. அபார்ஷன் பண்ணுறது நல்லதா கெட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சைடு நல்லதுன்றாங்க, ஒரு சைடு கெட்டதுன்றாங்க. கடைசியாக ஒரு தீர்ப்பு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அபார்ஷன் வந்து அதாவது ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்தால் பண்ண வேணாம், நிறைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறவங்க பண்ணனா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க ஒரு விஷயத்த. அதே மாதிரி பூமி வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது, சூரியன் தான் பூமியை சுற்றி வருது அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய மத போதகர்கள்லாம் கூட. ஆனால் போக 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 அந்த சயின்டிஸ்ட்லாம் எவிடன்ஸ் காட்டுறாங்க, பூமி வந்து ஃப்ளாட் ஷேப் கிடையாது, அதே மாதிரி பூமி தான் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கும்போது எவிடன்ஸ்லாம் காட்டும்போது அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து கலெக்டிவ் ரீதிங்கிங். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருங்க, எவிடன்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாம். ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த புக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான இங்கிலீஷில் தான் இருக்கும், வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி படிச்சிங்கன்னா செம்ம புக்குங்க இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் வந்து சம்மரியாக கேட்கணும், எனக்கு பெரிய பெரிய புக்கெலாம் படிக்க முடியாதுன்றவங்களுக்கு என்னோடய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நாட் கம்பல். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.